நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த வழிபாட்டிற்கு உதவி செய்தீர்களோ, யாரெல்லாம் முருகா என்று இந்த வழிபாட்டில் மனமுருகி வழிபடுகின்றீர்களோ, அத்தனை பேரும் ஆறுபடை வீட்டுக்கு போனால் என்ன புண்ணியம் வருமோ அது அத்தனையும் இன்று உங்களை தேடி வந்து விட்டது. அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ தொடர்ந்து முருகனுக்கு அபிஷேகம் போது ஆட்சி கந்தர் அனுபூதி பாடுவாங்க. நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்? பாடணும். எப்படி பாடணும்? எப்படி பாடினாலும் முருகனை ஏற்றுக்குவார். நம்மளுக்கு ராகம் தெரியணும்னு அவசியம் கிடையாது, தாளம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. மெய் மறந்துடணும். வீட்டை மறந்துடுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்து இந்த ஒரு 2-3 மணி நேரம் முருகனுக்காக ஒதுக்குங்க. முருகன் அவர் வாழ்க்கையே உங்களுக்காக ஒதுக்குவார். அவர் வாழ்க்கையே உங்களுக்காக ஒதுக்குவார். அதனால் அப்படி பாடும்போது ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய். நீங்கள் என்ன சொல்லணும்? முருகா 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 முருகா. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். வில்லெடுக்கும் வேடனார் விழியெடுத்து பூசினார், சொல்லெடுக்கி பித்தனார் சுந்தரனார் ஏசினார், சொல்லி நீக்கும் தமிழினால் துதித்து உன்னை பாடுவேன், கல்வி செல்வம் யான் பெற கணிந்துவா நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம். கையில் கிழி கொண்டவளே, கண்ணழகு மிக்கவளே, கடைக்கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி, கருணை மழை பொழிவாய் மீனாட்சி, கருணை மழை பொழிவாய். மோதகம் நிவேதனம் மூஷிகம் உன் வாகனம், மோதகம் நிவேதனம் மூஷிகம் உன் வாகனம், முரங்கள் போல் செவித்தளம் வரம் கொடுக்கும் ஐங்கரம், போதகம் கஜானனம் புராண ஞான வாரணம், போற்றி போற்றி உன் பதம் காக்க வேண்டும் எம் குலம். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். பழனி என்ற சொல் நமக்கு ஜீவ மந்திரம், அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன். அழகு முருகனாண்டருளும் அழகு மாமலை, அவனிதனில் அதற்கிணையாய் ஏது மாமலை. பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே, பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா, என்றே பக்தர்கள் சேர்ந்து அழைக்க வாவா முருகா வடிவேல் அழகா, என்றே நாமும் சேர்ந்து அழைக்க கைகள் இரண்டும் சேர்த்து கும்பிட காண வேண்டிய ரதத்தில் ஏறியே, காண வேண்டிய ரதத்தில் ஏறியே பவனி வருகிறார், பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. இங்கு இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுடைய இந்த வேல்மாறல் பதிவினுடைய பெருமை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் பல்வேறு இன்னல்களை சந்தித்தோம். ஆனால் இந்த வேல்மாறல் பதிகம் படிக்க படிக்க ஒன்றொன்றா குறைஞ்சிருது. ஆனால் திருச்செந்தூரில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அதை நிவர்த்தி பண்ணுறதில் பல்வேறு இதில் வேல்மாறல் பதிகம் ஒரு நல்ல தெளிவை தந்தது உண்மை. அதனால் அது இன்னும் நம்ம எந்த தட்டி கவச்சம் வேல்மாறல்லாம் பல்வேறு எல்லாரும் படிக்கிறோம், நிம்மதியை தருது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நமது வாழ்வை மாற்றும் திருப்புகழ் மற்றும் வேல்மாறல் வழிபாடானது இனிதே தொடங்குகிறது. முருகாய சரணம்.
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அரகரோகரா முருகா அரகரோகரா, அரகரோகரா முருகா அரகரோகரா, அரகரோகரா முருகா அரகரோகரா, அரகரோகரா முருகா அரகரோகரா. ஆடி வந்தேனே முருகா தேடி வந்தேனே, ஆடி வந்தேனே முருகா தேடி வந்தேனே, திருப்புகழை பாடி நானும் ஓடி வந்தேனே, திருப்புகழை பாடி நானும் ஓடி வந்தேனே. அரகரோகரா முருகா அரகரோகரா, அரகரோகரா முருகா அரகரோகரா, அரகரோகரா முருகா அரகரோகரா. நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து முருகான்னு திருப்புகழ் பாடி இருக்கிறீங்க, அவருக்கு கேட்டுருச்சு, அதனால் கொண்டு வந்து உங்களை இங்கே உட்கார வச்சிருக்கிறார். இந்த அற்புதமான வேளையில் ஆத்தங்குடி சாய்பாபா ஃபவுண்டேஷனும் வேல்மாறல் சேவா அறக்கட்டளையும் இணைந்து ஒரு மிகப்பெரிய முயற்சியை செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றியடைந்து விட்டது என்பதற்கு சாட்சி நம்மளுடைய மாண்புமிகு நீதியரசருடைய சொற்பொழிவு. அவருடைய இந்த மண்ணுக்கே அது என்னன்னு தெரிலங்க. இந்த மண்ணில் நான் தான் முருகன்ட்ட கேட்டேன், அடுத்த ஒரு பிறவி வேண்டாம், அப்படி பிறக்கிற மாதிரி இருந்தால் இந்த மண்ணில் பிறக்கணும். உங்கள் மண்ணில் பிறக்கிற எல்லாத்துக்குமே வரவேற்பு உரையை ஒரு ஆட்சி கொடுத்தாங்க. நான் நினச்சேன் தான் நம்ம சொற்பொழிவெல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்க போவோம். அவங்களே அந்த போடு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயாவோட சொற்பொழிவு அதுதான் ஒரு தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு வள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படின்னு நான் பிறக்கும் போதே புகழோடு பிறக்கிறதா? விஜய் டிவி புகழ் இல்லை, நிறைய பேர் அதான் யோசிக்கிறாங்க, அந்த புகழா அப்படின்னு. அந்த தோன்றின் புகழோடு தோன்றுக என்னென்னா, அப்படி மேடையில் ஏறணுன்னு அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கட்டி இழுக்கணும். ஐயாவனுடைய பேரிலேயே சொக்க வைக்கிறதுன்னு ஒரு வார்த்தை உள்ளே ஒளிஞ்சிருக்கு, சொக்க வச்சுவிட்டார். அந்த அனுபவம் அவ்வளவு அனுபவம். சில முக்கியமான விஷயங்களை இந்த வழிபாடு பண்ணணும்னு உத்தரவு கொடுத்தது முருகனுக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்தார். அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய வார்த்தை இந்த உலகத்தை விட்டு இறைவனுடைய முருகனோடு முருகனாக கலப்பதற்கு முன்னாடி இறுதியாக நிறைவாக சொன்ன வார்த்தை குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் அருள்வாய் குகனே. நம்ம குருவை விட்டுவிட்டோம், வருவாய் மட்டும்தான் கேட்குறோம். இப்படி சுவாமி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னார். குருவாக எனக்கு அருள் புரியணும்னு கேட்டார். ஆனால் முருகனை நேரில் பார்த்தவர் அருணகிரிநாதர், நேர்லேயே பார்த்து பேசினார். பேசி அருணகிரிநாதர் ஏன் முருகன்ட்டு போய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொன்னார்னா, முருகா, அருணகிரிநாதருடைய உள்ளம் தாயை விட ஒரு பங்கு மேலானது, தாயை விட ஒரு பங்கு மேலானது. தாயாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு சமிக்ஞை வெளியே கொடுத்தாதான், அழுதாதான் அது எதுக்கோ அழுகுதுன்னு தெரியும். சிரிச்சா ஏதோ ஒரு அறிகுறியை குழந்தை வெளிப்படுத்தினா தான் குழந்தையினுடைய தேவையை தாய் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அருணகிரி என்கிற தாய் நம்மளை மாதிரி இருக்கிற குழந்தைகள் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய துன்பத்தை கூட உணர்ந்து கொண்டு, முருகா அவங்க துன்பப்படுறது கூடி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, தெரிய வைக்கிறதுக்கு நீ அவங்க முன்னாடி தெய்வமாய் போய் நின்னா பயந்துருவாங்க. நம்ம முன்னாடி போய் சாமி நின்னா தெரியுமா? தெரியாது, உடனே பயந்து ஓடிடுவோம். திடீர்னு கோயிலுக்கு போகிறோம், கோயிலேருந்து நீங்கள் காட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு உருவம் முன்னாடி வந்துன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ பேய் வந்துருச்சுருவோம். அப்போ கூட சாமி வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டோம், அவ்வளவு நம்பிக்கை வரமாட்டாருன்னு. ஆனால் சாமி சொல்கிறார், நீ அப்படி நிற்கிறத காட்டிலும் குருவாக அவங்க முன்னாடி போய் நில்லு. அவங்களா ஏன் நம்மளுடைய குருமாரர்களெல்லாம் மனிதர்கள் உருவம் தாங்கி வராங்கன்னா நமக்கு புரியணுங்கிறதுக்காக, அப்படி குருவாக அவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக அருணகிரி என்கிற தாய் நம்மளை மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்காக முருகனிடத்தில் கடைசியாக நிறைவாக கேட்ட வார்த்தை குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாக வந்தால் சாமி கொடுப்பார். இந்த வாழ்க்கையில் எல்லாமே ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு தடவை தான் சரியாக அமையும், ஒரே ஒரு தடவை தான் அமையும். மாதா பிதா குரு தெய்வம், இதில் எதுலேயுமே 2-3 இருந்தால் அது சரிப்பட்டு வராது. அம்மா ஒன்று தான், அப்பா ஒன்று தான், குரு ஒன்று தான், தெய்வம் ஒன்று தான்.
இது நாளும் சரியாக ஒருத்தனுக்கு அமையணும். முதல் 2 நம்ம கேட்கலைனாலும் வந்துடும். ஆனால் அப்பா அம்மா ரொம்ப சுலபமாக கிடச்சிருவாங்க. கரெக்டு தானே? ரொம்ப சுலபம். ஆனால் குருவும் தெய்வமும் அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தன்ட்ட வராது. இன்னமும் சொல்கிறேனே, தெய்வம் வந்துடும். நம்மளுடைய வினையின் பயனின் காரணமாக அப்பா அம்மா செஞ்ச பூஜை, நம்ம பண்ணுற பூஜையின் காரணமாக சாமி வந்துடும். ஆனால் குரு வரமாட்டார். ஏன்னா குரு வந்துட்டால் அவனுக்கு பிறவி முடிஞ்சு போயிடும். குரு வந்தால் பிறவி முடிஞ்சிடும். அதனால தான் குருவை கொடுத்து தெய்வத்தை பின்னாடி வச்சாங்க. மாதா பிதா குரு தெய்வம். அப்படி இந்த வழிபாடு இங்கு நடத்த வேண்டும் என்று இன்று பல அடியார்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சத்குரு சாயிநாதர் அந்த அன்னையினுடைய கனவில் போய் இதை பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுத்துருக்கிறார். அந்த உத்தரவின் பேரில் இது இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு நடந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த அற்புதமான வழிபாட்டை தொடங்க இருக்கிறேன். இந்த வாழ்வை மாற்றும் வேல்மாறல் வழிபாடுன்னு இந்த தலைப்பு இருக்குது பாருங்கள். வாழ்வை மாற்றும் வேல்மாறல் வழிபாடு. இது ஏதோ ரைமிங்காக வச்சது கிடையாது. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி நான் அந்த இடத்துல உட்காந்து எங்களுடைய அடியார்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் புரிஞ்சுது. ஒருத்தருடைய ஒரு ஆசிரியர்னு ஆசான்லாம் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்துல உட்காரும்போது அவங்க சொன்னாங்க, இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் பார்க்கும்போது அவ்வளவு மன திருப்தியும் நிறைவும் அளிக்கிறது, பெருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வை மாற்றும் வேல்மாறல் அறக்கட்டளைக்கு கிட்டத்தட்ட 1000 கணக்கில் அடியார்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் தவிர்க்க முடியாத மாற்றத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு சம்பவம், சமீபத்தில் நான் மலேசியா போன நவராத்திரிக்கு போயிருந்தேன். மலேசியா இப்போ இப்படி சொன்னா தான் நம்புவாங்க. என்னை ஒருத்தர், நான் இப்போ அமெரிக்கா போயிருந்தேன், நான் அமெரிக்கா போயிருக்கேன்னு சொன்னேன். ஒருத்தர் சொன்னார், இந்த முகரைவா அமெரிக்கா கூப்பிட்டாங்க அப்படின்னார். அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஹலோ எங்கே இருக்கீங்க? அமெரிக்காவில் இருக்கேன். உங்களுக்கு இதே விளையாட்டாக போச்சு, சரி எப்போ வரீங்க அப்படிங்கிறார். இல்லைங்க உண்மையாலுமே அமெரிக்காவில் இருக்கேன். விளையாடாதீங்க, அப்புறம் ஃபோன் போகுது அப்படிங்கிறார். அவரோட நம்பிக்கை என்ன, ஃபோன் போட்டால் அங்கே அமெரிக்காவுக்கு போகாதுன்னு. நான் சொன்னேன், காசு போட்டிருக்கேங்கண்ணே. பரவாயில்ல போயிட்டு போகுது, பேசுங்க, என் காசு தானே போயிட்டு போகுது. அந்த மாதிரி இந்த மலேசியா போயிருந்தப்போ ஒரு அம்மாவனுடைய குழந்தைக்கு ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருக்குது, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் அவ்வளோ பெரிய வசதி படைத்த குடும்பம் கிடையாது. நாங்கள் பத்து கேவ்ஸ், பத்துமலை முருகனுடைய திருத்தலத்தில் வேல்மாறல் பூஜை பண்ணோம். அப்போ அந்த அம்மா வந்திருந்தாங்க. அவங்களோட அந்த அம்மையாரோடைய பெயர் தேவகுஞ்சரின்னு பேர். அந்த அம்மா குழந்தையை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, அடுத்த தடவை எங்கள் வீட்டில் ஒரு வேல்மாறல் பூஜை பண்ணணும், எங்கள் கோயிலில் வேல்மாறல் சொற்பொழிவு நடத்தணும். அப்போல்லாம் எனக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. அவங்க கோவிலில் பாராயணம் பண்ணோம். அவங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா அழுதாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குன்னு. நானும் சாமிகிட்டேருந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலு பட்டுன்னு ஒரு பூ விழுந்தது, மேலேருந்து பூ விழுந்தது. அந்த அம்மா அழுதுட்டாங்க. அப்புறம்தான் சொன்னாங்க, ஏன் இந்த பூஜை பண்ணால் அந்த குழந்தைக்கு இதயத்தில் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு. அது ரொம்ப கொடுமைங்க. அதாவது ஔவையார் சொன்னால், கொடிதிலும் கொடிது எதுனா வறுமை கொடிதுன்னு சொன்னான். அது எப்போ வருமானா குழந்தையில் வர வறுமைன்னு சொன்னான். அந்த வறுமைனா பணத்தில் வர வறுமை மட்டும் இல்லை, உடம்புல வறுமை வந்தாலும் அது நோய், ஆரோக்கியத்தில் குறைவு வந்தாலும் வறுமை வந்தாலும் கொடுமை தான். அந்த குழந்தைக்கு அந்த உடல் பிணி வந்ததுக்கப்புறம் அவங்க வேல்மாறல் பாராயணம் பண்ணுறாங்க. 1 வருஷம் கழித்து திருப்பி நான் நவராத்திரிக்கு போனேன். அந்த அம்மா வந்தாங்க. வந்துனே எனக்கு அதான் கேட்கணும்னு தோணுச்சு, குழந்தை எப்படி இருக்குன்னு. அந்த அம்மா கண்ணீர் மல்க சொன்னாங்க, போய் ஸ்கேன் பண்ணுறாங்களா, இதயத்தில் ஒன்றுமே இல்லைன்ட்டான். இது எப்படி இந்த அற்புதமான வழிபாட்டினுடைய அதிசயம் ஒன்றல்ல ரெண்டல்ல அவ்வளவு இருக்குது. ஒன்றல்ல ரெண்டல்ல அவ்வளவு இருக்குது. இன்றைக்கி இங்கே இருக்க எத்தனையோ பேர் இந்த அனுபவபூர்வமாக அதை உணர்ந்திருப்பீங்க. இந்த வேல்மாறலை பாராயணம் பண்ணால் நீங்கள் பாராயணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வேல் வந்து சேரும், வேல் வந்து சேரும். அதை எத்தனையோ பேர் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க. எவ்வளவோ பேர். இவ்வளவு பெரிய மகாமந்திரத்தை வழிபாடாக நடத்தணும்னு முருகப்பெருமான் உத்தரவிட்ட போது எங்கள்கிட்ட நான் இது எந்த முயற்சி பண்ணி எதுவும் பெரிய லட்சக்கணக்கிலெல்லாம் வச்செல்லாம் ஆரம்பிக்கலை. கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும்போது இது சொன்னாங்க, கிட்டத்தட்ட 17 மாதம் 13 மாதத்துக்கு மேலே வந்துருச்சு. ஆரம்பிக்கும்போது அருணகிரிநாதருடைய வார்த்தை எங்களை உயிர்ப்போடு கொண்டு வந்தது. ஏன்னா இது நாங்கள் முடிவு பண்ணி நடத்தலை, முருகப்பெருமான் உத்தரவிட்டார், இது நடக்குது. அப்படி முருகப்பெருமானுடைய வார்த்தையை அருணகிரிநாதர் சொன்னார், டே முருகனை கும்பிட்றையா சாட்சி வரும். எப்போவுமே மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்குங்க,
எது பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், நம்பிக்கை தர்றதுக்கு வார்த்தை வேணும். அதனால தான் திருமூலர் அப்பேற்பட்ட மகான் நிறைய நன்மைகளை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், உலகத்திலே மிகச்சிறந்த நல்லது எதுனா யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை. போகும்போது முருகான்னு கும்பிட்டு போ, யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயுரை. எப்போவுமே நம்ம தட்டில் சாப்பிடும்போது ஒரு பிடி யாருக்காவது கொடுக்கணும், அது சமைச்சதோ சமைக்காததோ. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, சுற்றி முற்றி மறைச்சிக்கிட்டே திங்கிறாங்க. அதுவும் கல்யாண வீட்டில் போனீங்கன்னா பயமாக இருக்குது, சாப்பிட்றாங்களா சண்டை போடுறாங்களானே தெரியாது. அவன் சாப்பிட்டு வர வேகத்தை பார்த்தா நம்மளைக்கு வந்துடுவானோன்னு வேறு பயமாக இருக்குது. அதான் சிரிக்கலாம், தப்பு கிடையாது. இப்படியே சீரியஸாக இருந்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது. முருகன் எங்கேயாவது சீரியஸாக இருந்து பார்த்துருக்கீங்களா? சூரபத்மனை கொல்ல போகும்போது கூடி அவர் சிரிச்சுக்கிட்டு தான் போனார். இந்த சூரபத்மன் சொன்னால், இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க பையனா என்னை இது பண்ண போகிறேன் அப்படின்னு சூரபத்மனே கேட்டான். ஆனால் நம்ம எப்படி தெரியுங்களா, கோயிலுக்குள்ளே போகும்போது என்ன நடந்தாலும் இப்படியே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாதுங்க. வாழ்க்கையில் எதுக்கு நம்ம வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம்? அது ஏன் சார் நான் கேட்குறீங்க? அதுதான் எங்களுக்கும் தெரியல. காலையில் எந்திரிக்கிறோம், சில பேருக்கு ஒரு கஷ்டம், அதே மனைவி ரசித்து தான் சிரிக்கிறாங்க. அதே காப்பி, அதே வீடு, அதே வாசல், இனத்தை வாழ்க்கை. வாழ்க்கை அழகாக இருக்கணும்னா சிரிக்கணும், நல்லா சிரித்து சந்தோஷமாக. ஆனால் இன்றைக்கி சிரிக்கிறவனை பார்த்தா கோவப்படுறாங்க. என்ன இப்படி சிரிக்கிறான், அது என் பக்கத்துலேயே உட்காந்து சிரிக்கிறான், அது பக்கத்து வீட்டுக்காரன் சிரிச்சிட்டானா முடிஞ்சு. வீட்டில் இருந்தே பேசுவாங்க, சிரிக்கிறாங்கடி பார்த்தியா, நான் சொன்னேன்ல. அவ்வளவுதான். மறாத நாள் 4 பேரும் காய்ச்சலில் படுத்துருவாங்க. அப்புறம்தான் இவன் சந்தோஷப்படுவான், அப்பா பார்த்தியா ஏதோ நிம்மதியாக இருக்குது. வேணும் உனக்கெல்லாம். புதுசாக ஒருத்தன் வண்டி வாங்கிட்டானா முடிஞ்சு. அவன் அதுக்கு எலுமிச்சம்பழம் கட்டி மாலை போட்டு எல்லாம் பண்ணாலும் 10 கிலோமீட்டர் போய் குப்பரை குளுந்துரும். விழுந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு அப்பா எடுத்த பிறவியே இப்போ தாயா நிம்மதியாக இருக்குது. அவன் எப்படி வண்டியில் போகலாம்? அதுக்கு மட்டுமே சிரிக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை கேட்டால் தானாக மறந்து சிரிக்கணும். ஏன் நம்ம சிரிக்கிறது இல்லைன்னா, ஏன் நமக்கெல்லாம் சிரிப்பு வர்றதில்லைன்னா உடனே நீங்கள் எந்திரிச்சு சொல்லக்கூடாது, நீங்கள் சிரிப்பு வர மாதிரி முதல்ல பேசுங்க, அப்புறம் நாங்கள் சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாங்களும் என்ன பண்ணுறது, எல்லா காமெடியும் யூடியூப்பில் எடுத்து போட்டுடுறாங்க. அப்புறம் ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிட்டு இதைத்தான் நீங்கள் ஊர் ஊராக பேசுகிறீங்களாக்கு அப்படின்ட்டு என்கிட்டயே சொல்லிட்டு போகிறார் ஒருத்தர். உன்னை யார் யூடியூப்பில் பார்க்க சொன்னா? நான் பார்க்க சொன்னேன்னா? அதனால் எதை கேட்டாலும் ஏன் நம்மளால் சிரிக்க முடியலலாம், நம்மளை மீறிய ஒரு துயரத்தை ரசித்து பழகிட்டோங்க. நம்மளுக்குள்ளே இருக்கிற துயரங்களை நம்மளை மீறி ரசிக்கிற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். இப்போ 2 நாள் நல்லா இருந்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரமே உங்களுக்கு தோணும், என்ன ஒரு பிரச்சனையும் காணோம், அது எப்படி இருக்கும், எப்படி வராமல் இருக்கும்? நல்லா சிரிங்கிறேன். நல்லா சிரிக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குரல் உள்ளே இருந்துருச்சு, ஒரு வார்த்தை சொல்லும். என்ன தெரியுங்களா? ரொம்ப சிரிக்காத, பார்த்தீங்களா, ரொம்ப சிரிக்காத, நாளைக்கு அழுவ. என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, ரொம்ப அழுகாதடா, முருகனை சிரிக்க வைப்பார்? சொல்லவே மாட்டோம். அது எப்படி சிரிக்க வைப்பார்? முருகனை போட்டு படுத்துறாருங்க. ஒரு சோதனைக்கு அளவே இல்லைங்க. அவருக்கு வேறு வேலையே இல்லை. கூப்பிட்டு காரைக்குடியில் 11 நம்பர் வீட்டில் இருக்கிற சுப்புலட்சுமி கூப்பிட்டு உனக்கு 10,000 ரூபா கடன் ஏற்படுத்தி கொடுத்தா தான் எனக்கு இன்றைக்கி பொங்கல் ஜீரணமாகுன்னு அவர் சொன்னாரா? ஆனால் நம்ம சொல்கிறது பூரா பண்ணுறது பூரா நம்ம, பழி போடுறது பூரா முருகன் மேலே. இந்த நம்ம என்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டாருங்க, அதை நான் தப்பு சொல்லலை. அந்த வினையின் ஒரு வார்த்தை இருக்குது, கர்மான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வள்ளுவர் சொல்கிறார், ஊழின் பெருவழி யாவுலன்னு கேட்குறார். உலகத்திலேயே கொடுமையான வேதனை எதுன்னா ஊழ்வினை தான், கர்ம வினை தான். ஏன் காரணம்னா, இப்போ இங்கே இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் உட்கார்ந்துருக்குறோம். இந்த 1500 பேருனுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கா, வேறு மாதிரி இருக்கா? வேறு வேறு மாதிரி இருக்கு. கூட பிறந்த ஒருத்தர் வேறு மாதிரி இருக்கிறாரு, அவங்க கூட பிறந்தவங்க வேறு ஒருத்தர் மாதிரி இருக்காங்க. 60 பேர் படிக்கிற கிளாஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. காஞ்சி பரமாச்சாரியார்கிட்ட இதுக்கு கேட்டாங்க, ஏன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க? அப்போ தான் காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவன் எடுத்த பிறவிக்கு காரணம் அவனுடைய ஊழ்வினை. ஊழ்வினை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். கர்மவினையை அனுபவித்து தான் தீக்கணும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குங்க, அனுபவிக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. இப்போது சாப்பிடாமல் இருக்கணும், பட்னியாக இருக்கணுங்கிறது நம்ம விதி. பட்னியாக இருக்கணுங்கிறது நம்ம விதி.
ஏன்னா போன ஜென்மத்தில் எவனுக்குமே கொடுக்காம வவக்குன்னு அள்ளி போட்டிருந்தோம்னா அது அப்படித்தான். அதே பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு பிரகஸ்பதி இருந்தான், நாய் சாப்பிட்ருக்கும் குச்சியை வச்சு இப்படி விளாடுவான். அந்த நாய் வாய் இருந்தால் என்ன பேசும்? அப்புறம் திண்ணையில் உட்காந்து ஒரு லாரி கல் எடுத்து வச்சுக்குப்பான், போகிற நாயெல்லாம் கல்லெட்டு அடிக்கிறது. அப்புறம் இன்னும் சில கருணை மிக்க உள்ளங்களெல்லாம் இருக்குது. அவன் ஓரமாக தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான், டீ குடிச்சிட்டு இருப்பான். 2 எறும்பு இப்படி போகும், பொறுக்காதவனுக்கு போய் நசுக்கிடுவான். அப்போ தான் அவன் கருப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஐயோ கருப்பாம்பூச்சி ஹிட் எடுத்து அடித்து அவன் அடித்து பக்கத்தில் புருஷனுக்கு 2 சொட்டு அடித்து அந்த கருப்பாம்பூச்சி இதுவும் போக மாட்டேதேன்னு ஒரு நம்பிக்கை தான் அடிச்சு விட்டு அவனை எல்லாம் அப்படி ஒரு என்னன்னா நமக்குள்ளே என்னென்னா எதையாவது கொண்டு அப்படி போட்டு வச்சிடறணும். ஒன்று தட்டில் கிடக்கணும், இன்னும் வெளியே கிடக்கணும். ஒரு திருவிழாவா 4 செத்து மிதக்கணும், ஒன்று அங்கிட்டு செத்து மிதக்கணும். இப்படியே ரசித்து அதனாலேயே நம்மளுக்கு இப்படி பழகிடுச்சு. இந்த கர்ம வினை ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் கொடுத்துட்றார். ஆனால் அந்த அனுபவிக்கிற விதத்தை மாற்றுறார். இப்போ நீங்கள் பட்டினியாக இருக்கணுங்கிற விதி வந்ததுன்னா, எப்போ நீங்கள் பட்னியாக இருக்கணுங்கிற விதியை தாண்டி முருகனிடத்தில் போய் உருவாய் அருவாய் உடதாய் இடதாய் மறுவாய் மடராய் மணியாய் ஒடியாய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு நீங்கள் மனமுருகி வேண்டிட்டீங்கன்னா பட்னி கிடக்கணும்னு உங்களுடைய வினையை விரதம்ங்கிற முறையாக மாற்றி உங்களை அனுகரிப்பார். அதுவும் பட்னி தாங்க, அதுவும் வயிறதாக இருக்க போகுது. ஆனால் இந்த வினையை அனுபவிக்கக்கூடிய வெயில் அடிக்கும், அது வினை முருகனுடைய அருள் குடையாக வந்து நிற்கும். அனுபவிக்கிற விதத்தைத்தான் முருகன் மாற்றுவாரே ஒழிய அனுபவிப்பதை மாற்ற மாட்டார். ஏன்னா அந்த ரூல் அவர் போட்டது தான். எதை நம்ம கொடுக்குறோமோ அது திருப்பி நம்மளுக்கு வரும். இந்த நேரத்தில் தான் இந்த அற்புதமான வழிபாடுங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த வழிபாட்டுக்கு சமஸ்கிருதத்தில் பூஜைன்னு அர்த்தம். பூஜைன்னு சொல்கிறோம், தமிழில் வழிபாடு, சமஸ்கிருதத்தில் பூஜை. பூஜைன்னு சொன்னால் 2 வார்த்தைகள் உள்ளடக்கியது. எத்தனை வார்த்தைங்க? 2 வார்த்தை. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, வேல்மாறலுக்கு போனோம், அவர் நல்லா சிரிக்க பேசினார், அப்புறம் சாப்பிட்டோம், அப்புறம் தூங்கிட்டோம், அப்படி இல்லை. போகும்போது வயிறு நிறையிறதை காட்டிலும் மனசு நிறையணும். ஐயா சொன்னார் பாருங்க, அந்த மெய்மை குன்றா மொழின்னு சொன்னார். நம்ம பேசுகிறதுல மெய் தங்கணும், உண்மை தங்கணும்னா மனசில் சில உண்மைகள் பதியணும். நாளைக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கெல்லாம் பூஜை பண்ணுறேன்னா நேராக ஒரு 2 தேங்காயை கொண்டு போகிறேன், உடைக்கிறேன், அளவு மாற்றாமல் அந்த தேங்காயை வாங்கிட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்குது. பூசாரி எங்கேயாவது அளவு மாற்றிட்டாருன்னா முடிஞ்சு கதை அவரோட. அதுவும் தேங்காய் எடுக்கும்போதே சாமிக்கு தானே, பெருசாக எடுத்தா வீட்டுக்கு, சிறுசாக எடுத்தா சாமிக்கு தானே. எங்கேயாவது முருகன் நினச்சிருந்தா இவனுக்கு தானே அவனுக்கு தானேன்னு எதையா மாற்றி குறைச்சி விட்டுருந்தான்னு உள்ளே ஒன்றும் இல்லைங்க, ஒரு டியூப் உள்ளே இருக்குது. இந்த உணவு குழாய் இருக்குது பாருங்கள், உணவு குழாயினுடைய அளவு பெருசானாலும் வம்பு, சிறுசானாலும் வம்பு. எல்லாருக்கும் ஒரே அளவு தான், பெருசானாலும் வம்பு, சிறுசானாலும் அளவு. எப்பேற்பட்ட சலிக்காமல் இத்தனாயிரம் பேருக்கும் இந்த உணவு குழாயை ஒரே அளவில் இறைவன் சலிக்காமல் படைக்கிறானே, அவன் நினச்சிருந்தானா இவனுக்குத்தானே 1 இன்ச்சு கம்மியாக வச்சுடுவோம். என்ன லொல்லு பேசுனா, என்ன இல்லைன்னான்ல பண்ண மாட்டார். இருக்கிறவனுக்கும் அள்ளி கொடுப்பார், இல்லாதவனுக்கும் அள்ளி கொடுப்பார். அப்பேற்பட்ட கருணை தெய்வம் முருகப்பெருமான். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த வினையை மாற்றுவதற்குண்டான வழிக்கு பெயர் பூஜைன்னு அர்த்தம். பூஜைனா 2, நிறைவு செய்து உருவாக்குவது. 2 வார்த்தை சொன்ன பாருங்க, நிறைவு செய்து உருவாக்குவது. எதை நிறைவு செய்து எதை உருவாக்குது? வினையை நிறைவு செய்து அருளை பெறுவதற்கு உருவாக்குது. வினையை நிறைவு செய்து அருளை உருவாக்குவதற்கு நம்மை பாத்திரமாக மாற்றுது. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். எல்லாம் இருக்குது, எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஆனாலும் காரணமில்லாத துக்கம், ஏதோ ஒரு வகையில் துன்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த துன்பத்தை தாண்டி என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா, எப்போ பார்த்தாலும் உன்னை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கணுமானா
அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த வாழ்க்கை துன்பமயமானதல்ல, இன்பமயமானது. அதனால தான் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய், புதுவினையா பலவினையா கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே. எதுக்கு நம்மெல்லாம் வந்திருக்கோம்? முருகா அருள் விழியால் நோக்குவாய், உன் மலர் பதத்தால் தாங்குவாய், உன் திருக்கரம் என்னை அரவணை துள அருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே. இன்னைக்கு நீங்கள் அத்தனை பேரும் வந்தது, முருகா ஒரு நிமிஷம் உன் ஓரக்கண்ணால் என்னை பாரு, உன் பாதத்தால் என்னை தூக்கு, 12 கையால் என்னை கட்டி புடின்னு நீங்கள் கேட்டீங்க, கூட்டிகிட்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கிறார். இன்றிலிருந்து சொல்கிறேன், யாரெல்லாம் மனமுருகி மனம் மெய் உணர்வுகளால் இந்த வழிபாட்டில் கலந்துக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் சத்தியம் எழுதி தருகிறேன், உங்களுடைய வினை இன்றோடு முடிந்து விட்டது. காரணம், இது மனிதர்களால் உருவாக்கிய வழிபாடு அல்ல, சாட்சாத் ஆறுமுக பெருமான் தேர்ந்தெடுத்து நடத்திய வழிபாடு. இதில் யார் கலந்துக்கணும், யார் பேசணும், யார் இதை சேவையை செய்யணும், யார் சாப்பிட்ட இலை எடுத்து அங்கே போடணும், யார் இதுக்கு லைட்டு போடணும், அத்தனையுமே ஆல்ரெடி டிசைடர் முருகப்பெருமான் முடிவு பண்ணிட்டார். நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கீங்கன்னா உங்கள் முயற்சி இல்லை, யார் முயற்சினால? முருகனுடைய முயற்சினால். இப்போ நம்ம இப்படி பேசும்போது வெக்கையாக இருக்குது, உப்புசமாக இருக்குது. நான் முன்னாடி சொன்னனே, நீங்கள் இதுவே நான் அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். சமீபத்தில் ஏதோ ஒருத்தருக்காக போய் நின்று 8 மணி நேரம் நின்று உட்கார்ந்து வேர்க்க கொட்டை 8 மணி நேரம் கால் வலிக்கு நின்னாங்க, காரணமே இல்லாமல். ஆனால் இன்றைக்கி முருகன் உங்களை அத்தனை பேரையும் கூட்டு வேர்வை சொட்டை உட்கார வச்சிருக்கிற காரணம்னா, வியர்வையின் வழியாக வினைகள் ஓடிவிடும், வியர்வின் வழியாக முடிவிடும். இந்த வலிக்குதா, முட்டு வலிக்குதா, முன்னெல்லாம் இப்போ பரவாயில்ல, எங்கள் வேல்மாறல் வழிபாட்டிலலாம் சேரு கிடையாது, கீழே தான் உட்காரணும். போகிறவங்களாம் திட்டிகிட்டு தான் போவாங்க, பாவி மனுஷன் 4 மணி நேரம் முட்டிங்கால் சமணங்கால் போட்டே உட்கார வச்சுட்டாரேன்னு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், முருகன் உங்களுக்கு சேரும் கொடுத்து விட்டார். ஏன்னா இந்த வலிச்சாதான் வினை போகும், வலிச்சாதான் வினை போகும். என் குருநாதர் சொல்லுவார், சாமிக்கு தண்ணி ஊற்றும் போது சின்ன குடத்தில் கொண்டு போய் ஊற்றுனா சாமி சொல்லுவார், ஏன்டா உன் உடம்புல ரத்தம் ஓட வேண்டாமா, நிறையா ரத்தம் ஓடணும்னா 2-3 குடம் ஊத்துறா அப்படிம்பார். கை வலிக்குதுன்னா வலிக்கட்டும், வினை எப்படிரா போகும், பண்ண வினை எப்படி போகும்பார். அதனால் இந்த உடம்பு வலிக்க சாமிக்கு சேவை பண்ணணும், உள்ளம் வலிக்க சாமியை கூப்பிடணும். அருணகிரிநாதர் சொல்கிறார், அருணகிரிநாதர் முருகன்கிட்ட போய் பாடினாராம், கத்தி கத்தி பாடுறார், முருகா பரமா உயிர்கா என ஓத அருள்வாயே. சாமி கேட்குறார், உயிர் போகிற மாதிரி கத்தணுங்கிறார். ஆனால் நம்ம எப்படி போய் கோயிலை கூப்பிடுவோம், குசு குசுன்னு தான் பேசுவோம். இன்னும் இவன் வந்திருக்கேன், இவங்க கெட்ட சாமி வேற கும்பிட வந்துட்டான், இப்படியெல்லாம் கும்பிடக்கூடாது. நல்லா வாய் திறந்து பாடணும். நம்ம ஆட்சி வந்திருக்காங்க, ஆட்சி அவங்க குரல்னால உலகத்தும் பூரா வளம் வர்றாங்க. முருகன் போட்ட பிச்சை, அள்ளி கொடுப்பதில் வல்லமை இவற்றவன் அப்பன் பழனியப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். என் குரலில் கேட்டால் நல்லா இருக்காது, ஆட்சி குரலில் கேட்கணும். அந்த சாமி இந்த மாதிரி வினையை ஓடணும்னா இந்த உடம்பு வலிக்கணும். நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, இந்த பேச்சு கேட்குறங்காட்டி காது வலிக்குது, இப்படியே பேசிக்கிட்டே இருப்பார் போல் இருக்குது, பூஜையே பண்ண மாட்டார் போலலாம் நினைக்கக்கூடாது. பூஜை பண்ண போகிறோம். இப்படி உட்கார்ந்துருக்கும் போதும் என்ன நினைக்கணும், மனசில் முருகனை நினைக்கணும். அருணகிரிநாதர் சொல்கிறார், அருணகிரிநாதருக்கு வாய் கிழிந்து விட்டதான். சாமி சொல்கிறார், அருணகிரிநாதருக்கு வாய் கிளியிற அளவுக்கு முருகனை பேசியிருக்கிறார். வாய் வாரி நிற்கும் என்னை பாராய், வாய் கிளியிற மாதிரி கத்தரனே பார்க்க மாற்றியே. அருணகிரிநாதர் ஒரு பாதி அளவுக்கு மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தார். எல்லா மனிதனும் பண்ணுறது தான். உடனே அருணகிரிநாதர் படிக்கும்போது, என்ன இவர் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு, இவனமோ மகாத்மா காந்தி மாதிரியும் இவர் தப்பு, அப்படியே எல்லாரும் இந்த மண்ணில் ஒரு மகான் பிறந்தாங்க, ஐயோ அவரை பற்றி பேசுகிறேன்னா அதை போனோம்னா நம்ம ஜென்ம நிறைவார். கண்ணதாசன் இந்த உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இதுவே கண்ணதாசன் மட்டும் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் வாழ்ந்திருந்தால் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்திருப்பார்கள். உண்மையாலும் சொல்கிறேன். இந்த ஒரு இது பாடுவார் முத்தப்ப செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா இப்படி பாடிட்டு ஒன்று சொன்னார்னா நடந்துடும். செத்து போனவனை எந்திரினா எந்திரிப்பான், பொழைச்சவனை படுறானா படுத்துருவார். திருநெல்வேலிக்கு போனார். அவர் ஏதோ மரியாதை குறைவாக நடத்தி விட்டாங்க.
மரியாதை குறைவாக நடத்தி விட பாட்டு எடுக்கிறார். அத்தனை பேரும் அப்படி சபிக்கிறதுக்கு சாமியே அப்படி சபிச்சு பாடிடாங்க, பாட்டை அப்படியே நிப்பாட்டிட்டார். அவர் சமீபத்தில் இந்த காரைக்குடி இந்த செட்டிநாடு பகுதி வரும்போது ஒரு ஊரை சபிச்சு போடுறார், மழையே வரக்கூடாது, மணல் மாதிரி பொழியட்டும்ட்டார். பிற்காலத்தில் கண்ணதாசனை கூட்டிகிட்டு வந்து அதே ஊரில் உட்கார வச்சு வாழ்த்தி பாட சொல்கிறாங்க, மழை பெய்யணும்னு. பாடினார், மழை பெய்ஞ்சது. தெய்வப்புலவன் சரஸ்வதி தேவி நாவலை தாண்டவம் ஆடுவார். ஒரு தேவரையா உட்கார்ந்துருக்கிறாரு, குன்றக்குடி வைத்தியநாதன் எதுவுமே இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சரஸ்வதி தேவி பூரா உங்கள் ஊரில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அங்கே தான். வேறு குன்னக்குடி வைத்தியநாதன், சிறுகூடற்பட்டி கண்ணதாசன். உலகத்திலேயே இங்கே கடவுளுக்கு விழா எடுத்திருக்கிறாங்க, இது மனிதருக்கு விழா எடுத்திருக்கிறாங்க. கவிஞனுக்கு விழா எடுத்த ஒரே மண் இந்த மண் மட்டும்தான். கம்பன் விழான்னு ஆரம்பித்து வச்ச மண் இந்த மண். அப்படி கண்ணதாசன் குன்னக்குடி வைத்தியநாதன் உட்காந்துருக்கிறார், தேவரையா உட்காந்துருக்கிறாங்க, டியூன் போடுறாங்க, தனன இவர் எழுதுறார், மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேளையா ஐயா. குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன ஒரு எதை எடுத்தாலும் எழுதுறாரு, சும்மா வச்சு எழுப்போம், தனன. இவர் அடுத்த நிமிஷம் கடல் எது மலை எது சகலமும் உனதொரு அருளினின் விளைவது முருகா. ஐயா சாமி நீ உண்மையாலுமே கடவுள் தான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மகா கவிஞன் பிறந்த இந்த மண். அப்படி அருணகிரிநாதர் தன்னுடைய வாழ்நாளில் முருகப்பெருமான்கிட்ட வாய்வாரி நிற்கணுங்கிறார். வாய் பிளக்கிற அளவுக்கு சாமி கத்தி முருகனை கூப்பிட்டார். காரணம் எதுக்கு தெரியுங்களா? அவருக்காக இல்லை, யாருக்காக? நமக்காக. நம்மளும் அது மாதிரி பாடணும் அப்படின்னு. அப்படி பாடணுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறார். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? பாடணும். நான் கொஞ்சம் நேரத்தில் முருகனுக்கு அபிஷேகம் ஆகும்போது என்ன பண்ணணும்? பரவாயில்ல நல்லா பண்ணுங்கள், டீ சாப்பிட்டு வந்துடுறோம். சில பேர் அப்படித்தான் கோயிலில் பண்ணுவாங்க, சாமி அபிஷேகம்லாம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு வச்சுருங்க, டீ சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். முருகன் பார்ப்பார், நான் பார்த்துக்கிறேன் உன்னை. அடுத்த ஜென்மத்தில் நின்றுங்களா பண்ணுவாங்க, வாசலில் உட்காந்துருப்பாப்புல, வரம் போகிறவங்களாம் பார்த்துட்டு போவான். அது வினை அப்படித்தான் வேலை செய்யும். அப்போ சாமிக்காக பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குங்க, அந்த நம்மளுடைய காளையார் கோவில். 2 மருது சகோதரர்களுடைய வரலாறை படித்தப்போ எப்பேற்பட்ட பக்தியில் வந்திருக்கிறோம்னு. உசுறு பெருசா கடவுள் பெருசான்னு கேட்டோம்னா மறு நிமிஷம் சொன்னால், உசுறு என்னடா உசுறு, எங்கள் அப்பனுக்காக இந்த உயிர் போகட்டும்னு எடுத்துகிட்டு போனா கொன்னதுக்கப்புறமுங்க நம்ம உண்மையான சொல்கிறேன், நம்ம பக்தி எல்லாம் மணிவாசகர் சொன்ன மாதிரி யானே போய், என் நெஞ்சமும் போய், என் அன்பும் போய், எல்லாமே பொய் தானே. என் முன்னாடி சிறுத்தை துரத்த வருது, முருகான்னு சொல்வியா, சிறுத்தை வந்தால் ஓடி போனேன், நான் ஓடித்தான் போவேன். ஏன்னா அப்போ நம்ம சொல்லுவோம், ஏன்னா 10 விஷயம் இருக்குன்னா 9 விஷயம் எனக்கு, ஒரு விஷயம் மட்டும் கடவுளுக்கு. அதுவும் 50-50. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, திருக்கடையூர்னு ஒரு அபிராமி அம்மனுடைய சேத்திரம் இருக்குது, அபிராமி அந்தாதின்னு ஒரு மந்திரம் இருக்குது. பாடுனா அபிராமி நிற்பா. காசியில் அபிராமி பட்டர் பாடினா அபிராமி நின்னா. அதுக்கு ஒரு தர்மகர்த்தா இருந்தார். தர்மகர்த்தாக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது, ஒரு பக்கம் வேலை செய்ய மாட்டேது. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனான். தர்மகர்த்தா சொன்னார், அப்படியெல்லாம் தர்மகர்த்தா இருந்த ஊர் நான் வச்சுக்கணும். சொன்னார், என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாது, அபிராமிகிட்ட கூட்டிகிட்டு போனார். அபிராமி நாடு போய் நின்னா. அபிராமி அந்தாதி ஒரு பதிகம் பாட, ஒரு குங்குமம் தேய்க்க. எப்படி திருஞான சம்பந்தர் விபூதி பூசினாரோ இங்கே குங்குமம் பூசுகிறாங்க. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணவுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளுத்துணையே. தேய்க்கிறார் 100 பாட்டு முடியுது. வந்த செயலெழுந்து போன கை வேலை செய்ய ஆரம்பிக்குது அபிராமி சன்னதி முன்னாடி. அதுதான் பக்தி. அந்த பக்தியோடு இங்கே உட்காரணும். நீங்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் கிபின்னு இருக்குது தெரியுங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பது, அதையும் எங்கள் ஆள் உள்ட்டா பிடிச்சிட்டான். கிறுக்கு பிடிப்பதற்கு முன், கிறுக்கு பிடிப்பதற்கு புண் அப்படின்னு. ஆனால் அதை நான் மாற்றி சொல்வேன், முருகன் உள் வருவதற்கு முன் முருகன் உள்ளே வந்தது. முருகன் உள்ளே வராதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? நெத்தி பூரா பாலாக போயிருந்தது, பங்களா மாதிரி இருந்தது, பாலடைஞ்ச பங்களா மாதிரி. இன்றைக்கி நெத்தி நிறையா விபூதி போட்டு விட்டுருக்கிறார். முருகன் வந்ததற்கு பின் பாருங்கள் நெத்தி பூரா எப்படி அழகாக இருக்குன்னு. நீரில்லா நெற்றி பால்னு ஔவையார் சொன்னார். முருகன் சொன்னார், என் பக்தனுடைய வாழ்க்கையும் பாலாகாது, அவனுடைய நெத்தியும் பாலாகாது. அவன் நெத்தியில் திருநீருக்கும், அவன் மனதில் முருகன்கிற நாமம் இருக்கும், அவன் வாழ்க்கையில் என்னுடைய வேல் இருக்கும், வெற்றி இருக்கும்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய தெய்வம். அப்படி இந்த வாழ்வை மாற்றும் வேல்மாறல் வழிபாட்டில் ஒரு 5 கண்டிஷனை சொல்லிவிட்டு நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். முதல் விஷயம், பக்தியோடு உட்கார்ந்துருக்கணுங்க. எதோடு உட்கார்ந்துருக்கணும்?
பக்தியோட உடனே நீங்கள் எந்திரிச்சு கேட்கக்கூடாது, பக்தியே இல்லாமல் தான் வந்து உட்காந்துருக்கிறோமா அப்படின்னு கேட்கக்கூடாது. பக்திக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நான் எப்போதும் சொல்லுவேன். பக்தினா என்ன? முருகன்கிட்ட வந்து எதையுமே கேட்கக்கூடாது. என்னதுங்க? எதையுமே. என்ன சத்தத்தை காண தூக்கிட்டீங்களா? நம்மால் தான் ஒரு பாட்டு எழுதினார். என்னென்னா, இவர் இப்படி நல்லா சொற்பொழிவெல்லாம் கேட்கும்போது ஆரம்பத்தில் ஆர்வமாக இருக்கும். உள்ள வினைன்னு ஒரு பையன் உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்னா காது இழுத்து சட்டர் போட்டுருவேன். நல்ல விஷயத்தெல்லாம் கேட்கக்கூடாது. இதே புரணி விஷயம் கேட்டோம்னா ஆர்வமாக கேட்போம். அது இந்த நியூஸ் இப்போ வருது பார்த்தீங்களா? இந்த நியூஸில் காரில் ஆக்சிடெண்ட் பண்ணவங்க கூட ஒரு தடவை தான் பண்ணியிருப்பான். இவன் நியூஸ் படிக்கிறவன் வேகமாக சென்று அடித்ததில் துண்டு துண்டாக தெரித்தார் ஏண்டா, கொன்னவன் கூடி ஒரு தடவை தான்டா கொண்டிருப்பேன். ஆனால் நம்ம அதை 10 தடவை ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். அதில் எங்கூட ஒரு பிரகாஷ்பரி வண்டியில் வந்தவன் சொன்னால், என்ன ஒருத்தனுக்கு அடியே வரல, என்னத்தை ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, ஒருவாவே பண்ணுறதில்ல இப்போல்லாம். அந்தளவுக்கு மாறி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப்னு ஒன்று வந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மட்டும் கண் இருந்தால் அழுதுறோம். 24 மணி நேரம் சோக ஸ்டேட்டஸ் தான், எதுக்கு எடுத்தாலும் சோகம்தான். மண்ணிலே ஈரம் உண்டு, ஏண்டா இப்படி. அவன் அதுலேயும் என்னென்னா, சோகம் இல்லைன்னா அடுத்தவனை திட்டி வைக்கிறது, எவனுக்காக சாபம் கொடுக்கறது. அதுலேயும் எவனுக்கு வைக்கிறோமோ அவன் பார்த்துட்டானானே பார்க்கறது. இன்னும் இன்னும் பார்க்கல. அவன் பார்க்காத வரைக்கும் எனக்கு பக்குங்குது. எல்லா பயிலும் பார்த்துட்டே அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு தெரியும் யாருக்கு வச்சாங்கன்னு. அவன் பார்க்கவே மாட்டான் கடைசி வரைக்கும். அவன் நம்மளை போட்டு படுத்துவான். அப்புறம் உள்ளதுலேயே மிகச்சிறந்த பக்தி எதுன்னா, செவ்வாய்க்கிழமையான முருகன் ஸ்டேட்டஸ் வச்சுறது. சஷ்டியை நோக்க சரவண பவனா ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் வியாழக்கிழமையான சாயிராம். வெள்ளிக்கிழமையான வாராகி தாயே. வாரம் பூரா ஒவ்வொரு சாமி. ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருவோம். எல்லா சாமி ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் ஒருத்தரையும் டிஸ்டர்ப் பண்ணல, நாங்கள் வாட்டுக்கு. அப்புறம் ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏன் சாமி கும்பிடலன்னா ஒரு வாட்டு, ஆமாம் கும்பிட்டு எனத்தாகுது, ஒன்றும் ஆன மாதிரி தெரியுது. ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்லை, சாமி கும்பிட்றது. அப்போ பக்தினா என்னென்னா, ஒரே வாரியார் சாமி சொல்லுவார், முருகான்னு சொன்னால் உள்ளுக்குள்ள உணர்வு எழும்ப கண்ணீர் மல்க முருகான்னு சொல்லணும். இந்த வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்கலைங்க. இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்துருக்க சேர் ஆகட்டும், இந்த வாய்ப்பாகட்டும். நான் சமீபத்தில் நிறையா வெளிநாடுகள் போகும்போது டிவி லைவில் இந்த வேல்மாறல் வழிபாட்டை பார்த்துட்டு வீட்டில் வேல்மாறல் வழிபாடு பண்ணுறாங்க. டிவிலேயே பார்த்துட்டு வீட்டில் வழிபாடு பண்ணுறாங்க. அவங்க கணவருக்கு இங்கே தோளில் சில பெரிய கட்டி மாதிரி வருது, பயந்து போகிறாங்க. ஏன்னா அந்த நாட்டில் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறதுங்கிற ரொம்ப சிரமம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளிநாடுகளில் நினச்சோன்னா போய் டாக்டரை பார்த்துட முடியாது. டாக்டரை பார்க்கணுன்னா 4 மாதம் இருக்கணும்னாங்க. நான் தான் சொன்னேன், ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க 4 மாதம் இருக்கணுமா. ஏங்க அப்படின்னு அவர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டு, ஒன்று நோய் இல்லாமல் போயிடும், இல்லைன்னா நோய் வந்தவரே இல்லாமல் போயிடுவார், எங்களுக்கு சரி இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லைங்க, நினச்சோன்னா ஆஸ்பத்திரி ஓடிடும். அவங்க நாட்டில் அப்படி பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, மொதல் நிமிஷம் உங்களை பயன்படுத்துவாங்க. இட் மேபி கேன்சர், மேபின்னு சொல்லிவிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் புள்ளி வச்சு முடிச்சிருவான். நீங்கள் பதறி அடித்து விழுந்து ஐயோ அம்மா அப்பான்னு ஊரெல்லாம் சொல்லி அவன் ரிசல்ட் வர்றதுக்குள்ளே பாதி உசுறு போயிடும். இப்படி கட்டி வந்தோன்னா அந்த அம்மா வேல்மாறல் பாராயணம் பண்ணி முடிச்சுன்னா திண்ணீர் இங்கே தேய்ச்சி விட்றது. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வேலெலாம் கிடையாது சார், வேல் கிடையாது, வீட்டில் ஒரே ஒரு முருகன் போட்டால் தான் இருக்குது, ஒரு சின்ன இது அவ்வளவுதான் இருக்குது, விபூதியும் நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தது இத்தினூண்டு. நீங்கள் பாராயணம் பண்ணும்போது எல்லோரும் பண்ணுவாங்க, நாங்களும் உட்காந்து வீட்டில் பாராயணம் பண்ணி அவருக்கு அப்படி தடவி விடுவோம். ஒரு 2 நாள் கழித்து என் கனவில் ஒரு காட்சி வருது. வேல் இப்படி வந்து அவர் கழுத்தில் பாயுது. வேல் இப்படி கழுத்தில் வந்து பாஞ்சோன்னு பயந்து எந்திரிச்சிட்டாங்க. 2 வாரத்தில் இருந்த கட்டி இல்லாமல் போச்சு. இதெல்லாம் நான் வந்து சொன்னோம்னா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மிராக்கிள் எல்லாம் வச்சுட்டோம்னா உடனே இந்த மிராக்கிளை மட்டும் பார்த்துட்டு உடனே ஆஹா எனக்கு மட்டும் அதிசயம் நடக்க மாட்டேங்குது, இவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கார், எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்க மாட்டேங்குது. ஒரு அதிசயத்தை பார்த்து ஆண்டவன்கிட்ட வரக்கூடாதுங்க. ஆண்டவன் வரதே அதிசயம்தான் நம்மகிட்ட. ஆண்டவன் வரதே நம்மகிட்ட அதிசயம்தான். இப்படி முருகனை மனசுருகி வேண்டணும். பக்தியில் முதல் விஷயம், நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேர்ட்டி ஒரு விஷயம் சொல்கிறேன், எதையுமே எதிர்பார்க்காதீங்க, எதையுமே எதிர்பார்க்காது. உங்களுடைய நோக்கம் முருகனுக்கு தெரியும், உங்களுடைய நோக்கம் முருகனுக்கு தெரியும். ஒரு 3 மரம் இருந்தது, 3 மரமும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சது நம்மளை மாதிரி. ஒரு மரம் சொல்லிச்சு, நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், தங்க நகை வைக்கிறதுக்கு பெட்டியாக போகணும், அதான் என் வாழ்நாள் ஆசை. இன்னொரு மரம் சொல்லிச்சு, நான் கப்பலாக போகணும், அதான் என் ஆசை.
இன்னொரு மரம் சொல்லிச்சு, நான் நல்லா பெருசாக வளர்ந்து கடவுள் நேராக இறங்கினார்னா அவர் கால் என் தோளில் அப்படி வைக்கணும் அப்படின்ச்சு. 3 மரமும் வளர்ந்துச்சு. வந்தாங்க, ஒருத்தன் வந்து ஆகாது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வெட்டி தங்கம் வைக்கிறதுக்கு நல்ல லாக்கர்னு சொல்லி வெட்டிட்டான். மரத்துக்கு சந்தோஷம், ஏன் தங்கம் போய் வைக்க போகுது. இன்னொருத்தன் வந்தான், இது கப்பலுக்கு நல்ல உயரமாக இருக்கும்டா, வெட்டுறா கப்பலுக்கு கொண்டு போகணும்னு வெட்டிட்டான். இன்னொரு மரம் இருந்ததில்ல, அதையும் வெட்டி விட்டாங்க. அதுக்கு என்ன நோக்கம்ல கொண்டு போய் குடோனில் போட்டாங்க. இப்போது மரம் தங்க பெட்டி வைக்கலான்னு செய்யலான்னு எடுத்த மரத்தை இழைச்சாங்க, பெட்டி செஞ்சாங்க. அது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பெட்டி வந்துருச்சு. இது எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. இது என்ன பண்ணுறதுடாண்ணா, தூக்கி இருந்தால் போடு அப்படின்னு சொல்லி மாட்டு தொழுவத்தில் போட்டாங்க, வைக்கோலை வச்சு அடைச்சி விட்டாங்க. இப்போ தங்க வைக்கல. இன்னொரு மரம் போனாங்க, கப்பல் செய்கிறதுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் கப்பல் செய்யல, சின்ன சின்ன படகு செஞ்சு ஒரு கப்பலை தூக்கி உள்ளே போட்டாங்க. இப்போ கப்பலும் போது இப்போ 3வது ஒரு மரம் இருக்குல்ல, நம்ம கேஸ் மாதிரி என்ன கேட்குறன்னே தெரியாமல் அதை கொண்டு போய் குடோனில் போட்டாங்க. கொஞ்ச நாள் போச்சு, அந்த ஊரில் மிகப்பெரிய புயல் வருது. மிகப்பெரிய புயல் வந்தோடனே அவன் தலை தெரிச்சிட்டு ஓடுறான், போனால் உசுறு பழச்சா போதுன்னு. இப்போ இந்த மாட்டுக்கொட்டாயில் ஒரு பெட்டி போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அதை நோக்கி ஒரு கும்பல் வருது. ஒரு நிறமாச புள்ளத்தாச்சு வந்தோன்னே பிரசவமாகுதுங்க. குழந்தைய குளிர்லேருந்து காக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு இந்த பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை திறக்கிறாங்க, வைக்கோலுக்குள்ளே அந்த குழந்தைய வைக்கிறாங்க. அந்த பெட்டி சொல்லிச்சான், தங்கத்தை சுமந்துருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன், ஒரு உயிரை சுமக்கிறேன் சந்தோஷம். அப்படி அங்கிட்ட ஒருத்தன் போனானா. 2வது பெட்டி என்ன கேட்டுச்சு, கப்பலாகணும்னு கேட்டுச்சு. இந்த 2வது மரம் என்ன ஆகுது, இந்த புயலில் கப்பல் போச்சுல்ல, கப்பல் உடஞ்சி தண்ணி உள்ளே போகுது. இந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மரத்தில் செஞ்ச சின்ன சின்ன படகு இருக்குல்ல, அதை தூக்கி வெளியே போட்டு அதில் குதித்து தப்பிச்சு போகிறாங்க. இது படகா போகணுன்னு ஆசைப்பட்டுச்சு, ஆனால் உயிரையே காப்பாற்றுற படகாச்சு. இப்போ 3வது நம்மால் ஒருத்தருக்கேன் உள்ளுக்குள்ளே, எந்த ரீசனும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அது பாட்டுக்கு ஓரமாக கிடக்கு. இந்த புயல் அடிக்கும்போது அது என்ன கேட்டுச்சு, ஆண்டவனை தாங்கிற தோளாக மாறணும்ச்சு. உள்ளே புயல் அடிக்கும்போது அந்த கோவிலினுடைய தேர் இங்கிட்டு அங்கிட்டு ஆடுது, விழுந்துருமோன்னு. ஒவ்வொரு மரத்தையும் வச்சு பார்க்குறாங்க, தேர் நிற்க மாட்டேது. உள்ளே ஓடி போய் நம்ம மரத்தை தூக்குனாங்க, இழுத்தாங்க, வச்சாங்க, தேர் அப்படியே நின்றுச்சு. கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளுடைய நோக்கம் சரியாக இருந்தால் கடவுள் நிச்சயமாக அதை நிறைவேற்றி வைப்பார், முருகன் நிறைவேற்றி வைப்பார். அதனால் உங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றாக இருக்கட்டும். அது என்னது, முருகனுடைய அருள். இந்த மனசு பூரா முருகனுடைய அருள் நிரம்பட்டும். நான் எதையும் கேட்டு வரல முருகா, உன்னுடைய அருள் இருந்தால் போதும். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும், எனக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும், அதை மட்டும் கொடு. இங்கே நிறையா பேர் வேல்மாறல் தெரிஞ்சவங்க உட்காந்துருக்கிறீங்க, தெரியாதவங்க உட்காந்துருக்கிறீங்க. நிறையா பேர் இதுதான் புதுசு, நிறையா பேர் நிறையா தடவை வரீங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒன்றை மட்டும் மனசில் மறந்துடாதீங்க, உங்களை கூப்பிட்டது முருகன், வர வச்சது முருகன், உங்கள் கூட அவர் உட்காருவார். இந்த வழிபாடு நடக்க தொடங்கணுன்னே அபிஷேகம் ஆகும்போது முருகன் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வந்து உட்காருவார். அங்கிட்டும் இங்கிட்டும் மஞ்சு கொண்டு வருவார். தெரியுமில்ல, முருகனுக்கு மஞ்சுன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, மஞ்சு பிடிக்குமா, தெரிஞ்சிருந்தால் 2 கிலோ வாங்கிட்டு வந்திருப்போமே. கேரளா பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குங்க, முருகனுடைய கோவில். ஒரு இஸ்லாமிய சிறுவன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த கோயிலில் போய் மணி அடிச்சிட்டான், முருகன் கோயிலில் போய் மணி அடிச்சிட்டான். பொதுவாகவே மணி அடித்தா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். அப்படியா, நாங்கள் அப்படியெல்லாம் பார்த்ததே இல்லையா அப்படின்னு எங்கள் ஊரில் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்குமே, போகிற வரப்பெல்லாம் கை சும்மாவே இருக்காது. கோயிலில் போய் சாமி விட்டுன்னா வந்து என்ன பண்ணணும், மணி அடிக்கணும். ஏன் அடிக்கணும்லாம் தெரியாது, அடிச்சுட்டு போனால் தான் ஆத்ம திருப்தி ஆகும். போய் டங்குன்னு அடிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி இந்த குழந்தை இப்படி போய் மணி அடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்துருச்சு. இஸ்லாமிய சிறுவன் வீட்டில் போய் படுக்கிறான். தீர காய்ச்சல், கொதிக்குது காய்ச்சல். அவங்க அப்பா அம்மா பயந்து போனாங்க. போய் அந்த கோவிலில் கேட்குறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, ஒன்றும் குணமாகலை. அப்போ அந்த பையன் தனக்குன்னு வச்சுருந்த மஞ்சு மிட்டாயை முருகன்கிட்ட கொடுக்குறான். மறாவது நாள் காய்ச்சல் குணமாகுது. இன்றைக்கி அந்த முருகனுக்கு மஞ்சு தான் கொடுக்குறாங்க. கேரளாவில் மஞ்சு முருகன்னே இருக்கிறார். எவ்வளோப்பட்ட கருணை மிக்க தெய்வம் பாருங்கள். நம்ம நினச்சி பார்ப்போமா, ஒரு ஆச்சாரம் நம்ம சொல்கிறோம், எச்சிப்படாமல் பொங்கல் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். முருகனுக்கு தேவை ஒன்றே ஒன்று தாங்க, அன்பு. கண்ணீரோட முருகான்னு கூப்பிட்டா ஓடி வந்து உட்கார்ந்து கண்ணீரை துடைப்பார். எதற்கும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய கவலையோ துயரமோ எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். காரணம், அருணகிரிநாதர் சொன்னார், சூலாயுதம் கொண்டு பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலனை ஒரு காலும் அஞ்சேன், யமனுக்கு ஒருபோதும் அஞ்சேனுங்கிறார். ஏன்னு கேட்டால் சொல்கிறார், கடல் மேலும் நஞ்சு உண்டும், கடல் மேலே வருது பாருங்க, கடல் மேல் வரும் ஆழம் உண்ணும் சிவபெருமானுடைய மகன், 6 முகவன் வேலும்
திருக்கையும் உண்டே நமக்கு ஓர் மெய்த்துணையேன்னு சொன்னார். என்னைக்கும் எங்கூட முருகனுடைய வேலும் அவனுடைய கையும் இருக்கும்போது எதுக்குடா நான் பயப்படணும்னு கேட்டார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நிறைய துயரஞ்சாமி, சொல்ல முடியாத அளவுக்கு துன்பம். அருணகிரிநாதர் நம் நிலையை விளக்குகிறார். இந்த பக்கமும் நெருப்பு, இந்த பக்கமும் நெருப்பு, சென்டரில் எறும்பு. எப்படி இருக்கும்? உடனே சொல்வீங்க எங்களை மாதிரி தான் இருக்கும். இந்த இப்போ பேசி இந்த பக்கம் நீங்கள் பேசுகிறீங்க, இந்த பக்கம் வெயில் அடிக்குது, இந்த பக்கம் வேர்த்தொழுகுது, இத்தனையும் உட்கார்ந்துருக்கோம்ல. அந்த மாதிரி இந்த பக்கமும் நெருப்பு, இந்த பக்கமும் நெருப்பு, சென்டரில் எறும்பு. சாமி சொல்கிறார், இந்த நிலையிலே நான் என்ன பண்ணுவேன்? கொல்லி தலையில் எறும்பது போல குலையும் என் உள்ள துயரை ஒழித்து அருள்வாய். ஒரு கோடி முத்தம் தெள்ளி குளிக்கும் கடல் மேவிய செந்தில் கடல் மேவியவனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே. சொல்கிறார், வள்ளிக்கு வாய்த்தவனேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளிக்கு வாய்த்தவனே என்ன சொல்லுவான்? உடனே நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களா, உனக்கு என்னப்பா நல்லா புரிச்சவன் வந்துட்டான், நீ 1000 பேசுவ, உனக்கு நல்லா வாட்ச் இருக்குது, நல்லா சொல்லுவோம்ல. அருணகிரிநாதர் சொல்கிறார், வள்ளிக்கு வாய்த்த மாதிரி எனக்கும் வந்து நிற்க மாட்டியான்னு கேட்குறார். அப்படி நிற்கணுங்கிற காட்டி இங்கே வந்து உட்கார வச்சிருக்கிறார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த வழிபாட்டிற்கு உதவி செய்தீர்களோ, யாரெல்லாம் முருகா என்று இந்த வழிபாட்டில் மனமுருகி வழிபடுகின்றீர்களோ, அத்தனை பேரும் 6 படை வீட்டுக்கு போனால் என்ன புண்ணியம் வருமோ அது அத்தனையும் இன்று உங்களை தேடி வந்து விட்டது. அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் இந்த அற்புதமான நேரத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் முருகனுக்கு ஒரு அலங்காரம் நடக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் முருகனை பார்க்கணுமா வேண்டாமா? என்ன சத்தத்தையே காணோம்? பார்க்கணுமா? சந்தோஷம். பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம தயாராகணும். ஐயா சொன்னார், உணர்வுந்தி உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். உணர்வோடு முருகனை பார்த்தா ஏறு மயில் தோன்றும், அவன் வேல் தோன்றும், அழகிய கை தோன்றும், அத்தனையும் தெரியும். அபிஷேகத்துக்கு அப்புறம் இப்போ தொடர்ந்து முருகனுக்கு அபிஷேகம் போது ஆட்சி கந்தர் அனுபூதி பாடுவாங்க. நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்? பாடணும். எப்படி பாடணும்? எப்படி பாடினாலும் முருகனை ஏற்றுக்குவார். நம்மளுக்கு ராகம் தெரியணும்னு அவசியம் கிடையாது, தாளம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. மெய் மறந்துடணும். வீட்டை மறந்துடுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்து இந்த ஒரு 2-3 மணி நேரம் முருகனுக்காக ஒதுக்குங்க. முருகன் அவர் வாழ்க்கையே உங்களுக்காக ஒதுக்குவார். அதனால் அப்படி பாடும்போது ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய். நீங்கள் என்ன சொல்லணும்? முருகா 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 கூட சேர்ந்து பாடுங்க. சாமிக்கு அபிஷேகம் ஆக போது ஒரு குழந்தைய உட்கார வச்சு குளிக்க வைப்போம்ல, அது மாதிரி நீங்கள் மனசில் உட்கார வச்சு குளிப்பாட்டணும். அப்படி வீட்டில் எப்படி குழந்தைய குளிப்பாட்டுவீங்க? எண்ணெய் வச்சு கை காலெலாம் நீ விட்டு இங்கே இருக்க ஆட்சியெல்லாம் குளிப்பாட்டுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? அந்த மாதிரி குளிப்பாட்டி, அந்த மாதிரி முருகா அவர் குளிக்க அந்த தண்ணி இப்படி போகும்ல, அதில் எல்லாம் உங்கள் கஷ்டம் அடிச்சுட்டு போயிடும், துன்பம் அடிச்சுட்டு போயிடும், கவலை அடிச்சுட்டு போயிடும். ஆனந்த கண்ணீர் பெருகும். நம்மளுடைய மனமெனும் குளத்திலே பூத்த ஆனந்த கண்ணீரினால் ஆறுமுக பெருமானுக்கு அபிஷேகம். தொடர்ந்து அபிஷேகத்தை தொடர்ந்து அலங்காரம், வேல்மாறல் பாராயணம் நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, நம்ம பழனி ஆண்டவனுக்கு, அள்ளித்தரும் வள்ளலுக்கு, ஆறுபடை அழகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, நம்ம எல்லாம் கூட்டி செல்லும் வேலுக்கு அரோகரா. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நல்லமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். உள்ளமதில் நலம் கூட, ஒங்கு புகழ் வளம் கூட, வெள்ளமென பொருள் கூட, வெற்றியது கை கூட. உள்ளொருகியான் முதலாய் உன்னடியிற் தெண்டனிட்டேன், வெள்ளருக்கு விநாயகனே வேண்டு நலம் தாருமையா. காதிரண்டும் முரம் போல
கண்ணிரண்டும் கடுகுமணி ஊதி வைத்த பெருவயிறு உன்னுருவும் யானை ஐயா எதிடரும் வாராமல் என்னாளும் காப்பவனே ஆதிசிவன் பாலகனே அருள் பொழியும் கணபதியே. அப்பமுண்டு பொறிகடலை அவலும் உண்டு சீனியும் உண்டு முப்பழமும் தேனுடனே மோதகத்து படையலுண்டு. தப்பாமல் எடுத்த முறை சரியாக்கி தருபவனே எப்பொழுதும் எமக்கருள எழுந்து வரும் கணபதியே. நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. எல்லாருமே சொல்லலாம். ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவதேவனே ஆதியாய் அநாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் வில்லெடுக்கும் வேடனார் விழியெடுத்து பூசினார் சொல்லெடுக்கி பித்தனார் சுந்தரனார் ஏசினார் சொல்லி நீக்கும் தமிழினால் துதித்து உன்னை பாடுவேன் கல்வி செல்வம் யான் பெற கணிந்துவா நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் வில்வயந்திரம் கிள்ளியே வீசி வைத்த வானரம் வேந்தனாகும் மன்னமே விதியமைத்த ஈசனே சொல்லி நீக்கும் பாடல்கள் சூட்டினேன் என் பாதமே சூழ்வதெல்லாம் நன்மையாய் சொல்லி வா நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் பின்னிருக்கும் தேவர்கள் வேதனை தவிர்க்கவே கண் திறந்து மூடினாய் கந்தவேலன் தோன்றவே மண் பிறந்த யானுமே மனங்கணிந்து பாடுவேன் கண் மலர்ந்து என்னையும் காத்தருள் நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் கற்றவர்கள் நாவிலும் கவியுரைக்கும் பாவிலும் நற்றவர் தனத்திலும் நன்மனத்திடத்திலும் அற்புதம் நிகழ்த்திடும் ஐயனே அடைக்கலம் நற்பலம் எனக்கருள் நாதனை நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. தொட்டதெல்லாம் துலங்கவும் சொல்லும் வார்த்தை வெல்லவும் தொட்டதெல்லாம் துலங்கவும் சொல்லும் வார்த்தை வெல்லவும் பட்ட துன்பம் தீரவும் பண்ணலங்கள் சேரவும் செட்டியிருந்த சேவகன் செந்தமிழ் சிறக்கவும் கட்டியங்கள் கூறி நீ கணிந்துவா நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. சனி நடத்தும் திசையிலே சங்கடங்கள் ஏகமாம் தர்மசாஸ்தா ஏழரை சஞ்சலங்கள் தூவுமாம் இனி நடக்கும் யாவையும் இனியதாக மாறவே சனி மனத்தை மாற்றுவாய் சபையில் ஆடும் ஈசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. தொட்டதெல்லாம் துலங்கவும் சொல்லும் வார்த்தை வெல்லவும் பட்ட துன்பம் தீரவும் பண்ணலங்கள் சேரவும் செட்டியிருந்த சேவகன் செந்தமிழ் சிறக்கவும் கட்டியங்கள் கூறி நீ கணிந்துவா நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ஆபயந்த ஐந்தினோடு பால் பழம் பஞ்சாமிருதம் ஆலவாய் கரும்பு தேங்கு தேன் சுகந்த சந்தனம் நீ பயந்த யாவையும் நினை கழித்தே நீசனே
நேத்தியாய் அனைத்துமாய் வாழ்த்துவாய் நடேசனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு மீனாட்சி பாடல். இது மீனாட்சி அம்மன் கோயிலில் ரக்கால பூஜையில் பாடக்கூடிய பாடல். அடியன் அதை கேட்டு பாடின பாடல் தான். கையில் கிழி கொண்டவழே கண்ணழகு மிக்கவழே கையில் கிழி கொண்டவழே கண்ணழகு மிக்கவழே கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய். கையில் கிழி கொண்டவழே கண்ணழகு மிக்கவழே கடைக்கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய். மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவழே மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவழே பைய பைய நடந்து மீனாட்சி பதம் மலர் காட்சி தருவாய் மீனாட்சி பதம் மலர் காட்சி தருவாய். பச்சை கிழி கையில் ஏந்தி இச்சகத்தை ஆழ வந்தாய் பச்சை கிழி கையில் ஏந்தி இச்சகத்தை ஆழ வந்தாய் பச்சை கிழியாக என்னை உன் கையில் ஏந்தி பக்குவமாய் வார்த்தை சொல்லுவாய் மீனாட்சி பக்குவமாய் வார்த்தை சொல்லுவாய். கையில் கிழி கொண்டவழே கண்ணழகு மிக்கவழே கடைக்கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய். வீணையை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தாய் வீணையை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தாய் வீணையாய் உந்தன் கையில் என்னை ஏந்தி வேண்டுமட்டும் பாடகருள்வாய் மீனாட்சி வேண்டுமட்டும் பாடகருள்வாய். கையில் கிழி கொண்டவழே கண்ணழகு மிக்கவழே கடைக்கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்தபடியா முருகன் பாடல். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். மோதகம் நிவேதனம் மூஷிகம் உன் வாகனம் மோதகம் நிவேதனம் மூஷிகம் உன் வாகனம் முரங்கள் போல் செவித்தளம் வரம் கொடுக்கும் ஐங்கரம் போதகம் கஜானனம் புராண ஞான வாரணம் போற்றி போற்றி உன் பதம் காக்க வேண்டும் எம் குலம். வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும் எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும் நான் இருந்து மனை நடுங்க எவ்விதம் துயர் வரும் மனது நொந்து நொந்து வந்த மைந்தனை நிதங்கவா வாழி வாழி தென்பழனி கோவில் கொண்ட ஆண்டவா. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல்
அழித்த தெய்வம் நீயனில் ஆதி நாளில் சூரனை அழித்த தெய்வம் நீயனில் அடுத்து வந்த பகையெல்லாம் முடித்ததுண்மைதான் எனில் மோதி நிற்கும் என் பகை முடிக்க வேலெடுத்துவா மோதி நிற்கும் என் பகை முடிக்க வேலெடுத்துவா முருகனே தென் பழனி கொண்ட அழகனே என் ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் 12 கைத்தளத்தில் பழபழக்கும் ஆயுதம் 12 கைத்தளத்தில் பழபழக்கும் ஆயுதம் பாய்ந்து செல்ல துடி துடிக்கும் பச்சை மயில் வாகனம் இன்னல் செய்யும் பகை முடிக்க இன்னும் என்ன தாமதம் என்னையாழும் மன்னனான தென்பழனி ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் 12 கைத்தளத்தில் பழபழக்கும் ஆயுதம் 12 கைத்தளத்தில் பழபழக்கும் ஆயுதம் பாய்ந்து செல்ல துடி துடிக்கும் பச்சை மயில் வாகனம் இன்னல் செய்யும் பகை முடிக்க இன்னும் என்ன தாமதம் என்னையாழும் மன்னனான தென்பழனி ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் ஆறுபடை வீடிருக்க வேறுபடை என்னடா ஆறுபடை வீடிருக்க வேறுபடை என்னடா அழிக்கொன்னாத கொட்டை நின் சடக்கரங்கள் தம்மடா மாறில்லாத கவசமாய் வரும் சுழன்று வேலடா வன்பகை ஒளி தருள்வாய் தென்பழனி ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் எந்த வேளையான போதும் கந்த வேளை பாடுவேன் எந்த வேளையான போதும் கந்த வேளை பாடுவேன் இந்த வேளை உன்னை என்று இந்த ஆழை நாடுவேன் வந்த வேளை நல்ல வேளை வாகை கொண்ட வேலவா வந்த வேளை நல்ல வேளை வாகை கொண்ட வேலவா வன்பகை ஒளி தருள்வாய் தென்பழனி ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் அப்பனே அடைக்கலம் என் ஐயனே அடைக்கலம் அப்பனே அடைக்கலம் என் ஐயனே அடைக்கலம் அமரர்கோன் பகை முடித்த அண்ணலே அடைக்கலம் எய்ப்பிலே சரண் புகுந்தேன் ஈசனே அடைக்கலம் என் பகை ஒளி தருள்வாய் தென்பழனி ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகனுக்கு வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 பழனி என்ற சொல் நமக்கு ஜீவமந்திரம் அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன் பழனி என்ற சொல் நமக்கு ஜீவமந்திரம் அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன் அழகு முருகனாண்டருளும் அழகு மாமலை அவனிதனில் அதற்கிணையாய் ஏது மாமலை வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் பழனி என்ற சொல் நமக்கு ஜீவமந்திரம் அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன் அழகு முருகனாண்டருளும் அழகு மாமலை அவனிதனில் அதற்கிணையாய் ஏது மாமலை வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் ஞானத்திற்கும் மோனத்திற்கும் விளக்கும் பழனியில் நாடு நலம் அத்தனையும் கிடைக்கும் பழனியில் ஞானத்திற்கும் மோனத்திற்கும் விளக்கம் பழனியில் நாடு நலம் அத்தனையும் கிடைக்கும் பழனியில் தேனமுத அபிஷேகம் தெய்வ பழனியில் தேவனவன்
பழனியில் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் திருப்புகழின் முழக்கம் எல்லாம் மேவும் பழனியில் தேவன் நாமம் சொல்லி குயில் கூவும் பழனியில் திருப்புகழின் முழக்கம் எல்லாம் மேவும் பழனியில் தேவன் நாமம் சொல்லி குயில் கூவும் பழனியில் விருப்புடனே தொழுபவர்க்கு வெற்றி பழனியில் வேந்தன் நெற்றி நீரும் மணக்கும் வேந்தன் பழனியில் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க நம் கவலை எல்லாம் தீரும் இது உண்மைதானுங்க செந்தில் வேலன் புகழ் படித்தால் செல்வம் சேருங்க தேசம் எல்லாம் கொடி பறக்கும் வாழ்வை பாருங்க வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வரங்கொடுக்கும் தெய்வங்களில் முதலில் நிற்பவன் வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஓட்டி செல்பவன் வரங்கொடுக்கும் தெய்வங்களில் முதலில் நிற்பவன் வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஓட்டி செல்பவன் கரங்குளிர கொடுப்பதிலே வள்ளலானவன் கவிஞர்களின் நாவினிலே துள்ளலானவன் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் பிடித்த வேலன் புகழ் பாடுங்க நீங்க வெற்றி தரும் கந்தன் என்று கூறுங்க நீங்க தோள் சுமந்து காவடியை தூக்கி பாருங்க தோள் சுமந்து காவடியை தூக்கி பாருங்க தொல்லை தீரும் இல்லை என்றால் என்னை கேளுங்க வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் மனக்கவலை மாற்றுகின்ற மருந்துமானவன் மக்கள் எல்லாம் போற்றும் வாழ்வில் தருபவன் பணக்குவியல் தந்து நம்மை பார்த்து ரசிப்பவன் பறந்து வரும் மயிலில் ஏறி சிரித்து நிற்பவன் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகனுக்கு பழனி ஆண்டவனுக்கு நம்ம எல்லாம் கூட்டி செல்லும் வேலுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சாமியே சரணம் சாமியே சரணம் 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 முருகையா சுவாமியே சரணம் சுவாமியே 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 சரணம் 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 முருகையா திங்கட்கிழமை உன்னை தேடி திருச்செந்தூரும் வந்தேனே திருச்செந்தூரும் வந்தேனே அள்ளி தந்திடும் வள்ளல் உன்னை அங்கே கண்டு மகிழ்ந்தேனே சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா செவ்வாய்க்கிழமை உன்னை தேடி திருப்பரங்குன்றம் வந்தேனே திருப்பரங்குன்றம் வந்தேனே தெய்வ யானை திருமண கோலம் அங்கே கண்டு மகிழ்ந்தேனே சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா புதன்கிழமை உன்னை தேடி சுவாமி மலைக்கும் வந்தேனே சுவாமி மலைக்கும் வந்தேனே
அப்பன் மகிழ மந்திரம் சொன்ன அழகை கண்டு வியந்தேனே. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. வியாழக்கிழமை உன்னை தேடி திருத்தணி மலைக்கும் வந்தேனே. திருத்தணி மலைக்கும் வந்தேனே. சாந்தம் தவழும் திருமுக தரிசனம் அங்கே கண்டு மகிழ்ந்தேனே. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. வெள்ளிக்கிழமை உன்னை தேடி பழமுதி சோலையும் வந்தேனே. பழமுதி சோலையும் வந்தேனே. வள்ளிக்காக கிழவனான கதையை கேட்டு மகிழ்ந்தேனே. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. சனிக்கிழமை உன்னை தேடி பழனி மலைக்கும் வந்தேனே. பழனி மலைக்கும் வந்தேனே. பஞ்சாமிருதம் பாலில் தேனில் குளித்திடும் அழகை கண்டேனே. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. ஞாயிற்றுக்கிழமை உன்னை தேடி நானும் புறப்படும் வேளையிலே. நானும் புறப்படும் வேளையிலே வேலுடன் மயிலுடன் ஆத்தங்குடி இங்கு வந்தாய் என்னே அழகே முருகையா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. ஞாயிற்றுக்கிழமை உன்னை தேடி நானும் புறப்படும் வேளையிலே. நானும் புறப்படும் வேளையிலே வேலுடன் மயிலுடன் நேரில் வந்தாய் என்னே உந்தன் கருணையப்பா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் 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 முருகையா. வெற்றிவேல் முருகனுக்கு நம்ம பழனி ஆண்டவனுக்கு அள்ளித்தரும் வள்ளலுக்கு. அடுத்தபடியா அபிஷேக பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும். பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. 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 மொட்டை ஓட்ட பக்தர்கள் கூட்டம் திருப்புகழ் பாடும் அன்பர்கள் கூட்டம் தோழில் காவடி ஆடிடும் அழகு தலையில் பால் கூடம் போடும் நடனம் உடலால் சுற்றும் அன்பர்கள் கூட்டம் காண வேண்டிய ரதத்தில் ஏறிய காண வேண்டிய ரதத்தில் ஏறிய பவனி வருகிறார். பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்றே பக்தர்கள் சேர்ந்து அழைக்க வாவா முருகா வடிவேல் அழகா என்றே நாமும் சேர்ந்து அழைக்க கைகள் இரண்டும் சேர்த்து கும்பிட காண வேண்டிய ரதத்தில் ஏறியே காண வேண்டிய ரதத்தில் ஏறியே பவனி வருகிறார். பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. பன்னீர் காவடி புஷ்ப காவடி அக்கினி காவடி பறவை காவடி. பன்னீர் காவடி புஷ்ப காவடி அக்கினி காவடி பறவை காவடி மச்ச காவடி மற்றைய காவடி சுற்றும் காவடி சுழலும் காவடி
செட்டி காவடி சர்க்கரை காவடி காண வேண்டிய ரதத்தில் ஏறிய காண வேண்டிய ரதத்தில் ஏறிய பவனி வருகிறார். பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாம் வல்ல கற்பக விநாயக பெருமானுடைய திருவுருளாலும் இங்கு எழுந்தருளியுள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் சாய்பாபா திருவுருளாலும் வேல்மாறல் பதிகம் நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக இந்த திருநகரில் நடைபெற இருக்கிறது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள், ராஜகோபுரம் திரு சோனா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மதிப்பிற்குரிய வேல்மாறல் பதிகத்தை சொல்லக்கூடிய விஜயகுமார் அவர்கள், திரு கமலா பழனியப்பன் அவர்கள் மற்றும் நகரத்தார் பெருமக்கள், அன்பர்கள், பக்தர்கள், நாட்டார்கள் அனைவருமே இங்கு இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுடைய திருக்கோயிலில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பள்ளிக்கூடம் லீவுனால காலையிலேருந்து ராஜகோபுரம் தாண்டி கியூ நின்றுகிட்டே இருந்தது. நம்முடைய இன்ஜினியர் நாச்சியப்பன் ஐயா அவர்கள் தொடர்ந்து எப்படியும் சீக்கிரம் நீங்கள் ஒரு 10 வந்துருங்கன்னு சொன்னாங்க. அங்கேருந்து விரைவாக வரணும்னு நாம் முயற்சி பண்ணாலும் பல்வேறு காரணங்களால் தாமதமாக இருக்குது. கோயில்லையும் பல்வேறு அலுவலர்கள் இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குது. நானும் வந்துட்டேன்னா எல்லாம் வரல. இந்த வேல்மாறல் பதிகத்தினுடைய பெருமை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் பல்வேறு இன்னல்களை சந்தித்தோம். ஆனால் இந்த வேல்மாறல் பதிகம் படிக்க படிக்க ஒன்று ஒன்றா குறைஞ்சிருது. நான் பண்ண பெரிய கோயில் பூரா பிராப்தம்,
எங்களுக்கு கிடைச்சது இறைவனுடைய அருளாலையும் நகரத்தார்களாலையும் கிடைச்சது. சாய்மலை ஆறுபடை வீட்டில் ஒன்று பண்ணோம், வடபழனி 2-3 தரம் பண்ணோம், பழனியெல்லாம் 2-3 பண்ணோம். ஆனால் திருச்செந்தூரில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அதை நிவர்த்தி பண்ணுறதில் பல்வேறு இதில் வேல்மாறல் பதிகம் ஒரு நல்ல தெளிவை தந்தது உண்மை. அதனால் அது இன்னும் நம்ம கந்த சஷ்டி கவச்சம் வேல்மாறல்லாம் பல்வேறு எல்லாரும் படிக்கிறோம், நிம்மதியை தருது. கூடிய சீக்கிரத்தில் கந்த சஷ்டி வர இருக்குது. எல்லாம் முருகப்பெருமான் தான் நமக்கு எல்லாவற்றையும் வழிகாட்டக்கூடியவர். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எத்தனையோ எல்லாம் இருக்குது. ரொம்ப திறமையானவர்கள்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப அழகாக நடத்தி கொடுப்பாங்க. பல்வேறு திருக்கோயில் அலுவலர்கள் காரணமாக முழுவதும் இருந்து பார்க்க முடியல. பின்னால் அவங்க எடுத்துகிற வீடியோவில் நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். அவங்களாம் பல முறை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் பல்வேறு அலுவலர்களில் சாய்பாபா கோயிலுக்கும் இன்றைக்கி தான் வர பிரார்த்தனை கிடைச்சிது. எல்லோரும் மேலும் மேலும் எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அருளாலும் சாய்பாபா அருளாலும் வடிவேல் முருகன் அருளாலும் எல்லா நலன்களும் மேலும் மேலும் பெற்று நோய் நொடியற்ற வாழ்க்கை, மனமகிழ்ச்சியான வாழ்க்கை, எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.